ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபுல்லு அப்படின்னு காட்டிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய மெமரி கார்டாக இருக்கட்டும், இன்டர்னல் ஸ்டோரேஜாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே எப்போ பார்த்தாலும் மெமரி வந்து ஃபுல் அப்படின்ற ஆப்ஷன் காட்டிக்கிட்டே இருக்கும். இதற்கு வந்து காரணம் என்ன, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெமரி வந்து எதுக்கு ஃபுல் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து நிறையா ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க, நிறையா ஸ்டில் வந்து ஃபோட்டோ எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட இமேஜஸ் வந்து வரும். ஸோ ஒரே இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 குரூப்பில் வந்து ஒரே இமேஜை வந்து அனுப்பியிருப்பாங்க. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒவ்வொரு நேரம் டவுன்லோடிங் ஆயிரும். அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜ் 10 இமேஜாக இருக்கும். ஸோ அந்த ஒரே இமேஜ் வந்து 10ஆக கன்வெர்ட் ஆகிருக்கும். அப்படிங்கிற வகையில் ஒரு வீடியோஸாக இருக்கட்டும், ஒரு இமேஜஸாக இருக்கட்டும், நம்ம ஃபோட்டோ எடுத்ததாக இருக்கட்டும், இல்லைனா உங்கள் ஃபோனில் வந்து ஒரு கேட்ச் ஃபைலாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலை தவிர்த்து மித்த எல்லாமே வந்து டூப்ளிகேட்டாக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் உங்களோட மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து சரி செஞ்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து தேடி தேடி எடுத்து நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரே கிளிக்கில் வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். டூப்ளிகேட் ஃபைல் எல்லாத்தையுமே வந்து ஸோ ஒரிஜினலை தவிர்த்து அதை எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஃபைல் ரிமூவர். இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதை ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸ்கேன் டூப்ளிகேட் இமேஜஸ், டூப்ளிகேட் ஆடியோ, டூப்ளிகேட் வீடியோ, டூப்ளிகேட் டாக்குமெண்ட், அது மட்டும் இல்லாமல் அதர் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 79% வந்து எனக்கு மெமரி வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்கேன் டூப்ளிகேட் இமேஜஸ் வந்து இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஸோ எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இப்போ காமிச்சிரும் எந்தெந்த ஃபைல்ஸ் வந்து டூப்ளிகேட்டில் எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்றத. இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எனக்கு ஒரே மாதிரி இமேஜஸ் வந்து 3 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள், ஸோ ஒரே மொபைல் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை இமேஜாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே எம்பி தான். ஸோ ஒரே இமேஜஸ் தான். ஒரே இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இமேஜஸாக இருக்குது. ஸோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதை வந்து கீழே நம்ம டெலீட் நவ் அப்படின்னு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம கொடுக்கறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரே கிளிக்கில் வந்து எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ ஒரிஜினல் ஃபைலும் சேர்ந்து டெலீட் ஆயிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரிஜினல் ஃபைலை வந்து அது அன்டிக் பண்ணிடும். டூப்ளிகேட் ஃபைலை மட்டும் அதுவே தேர்வு செஞ்சுக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை அன்டிக் பண்ணிக்கலாம். ஸோ வேணான்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ ஒரிஜினல் இமேஜஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ டூப்ளிகேட் மட்டுமே அது டிக் பண்ணிக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து ஒன் கிளிக் மூலமாக ஈஸியாக வந்து நீங்கள் இந்த டூப்ளிகேட் இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கிறலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இமேஜஸ் அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி டெலீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே போதும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் படித்து பார்க்குறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி.